இந்த ஒரு வெற்றிக்கு இவர்தான் காரணம். கண்டிப்பாக இவர் மட்டும் இல்லைனா மிகப்பெரிய தோல்வியை தழுவிப்போம் அப்படின்ட்டு வெற்றிக்கு பிறகு இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் பேசியிருக்காருங்க. இந்த ஒரு வெற்றி எங்களுக்கு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸை கொடுத்துருக்கு அப்படின்ட்டு ரொம்ப அதிரடியாக பேசியிருக்காரு. நம்ம சேனல் கட்சி புதுசாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறதுனா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் உங்களுக்கு நோட்டிச்சிடும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நிறைய பேர் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்தியா பாகிஸ்தான் இந்த ஒரு போட்டி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு. இந்த ஒரு போட்டி மிகப்பெரிய ஒரு போட்டிங்க. எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு போட்டி எல்லாருமே ரொம்ப மிகப்பெரிய லெவலில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதேமாரியே இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி இந்தியா அடைஞ்சிட்டாங்க. அதாவது இந்தியா ரொம்ப ஈஸியாக இந்த ஒரு போட்டியை இந்தியா வெற்றி பெற்று குறிப்பாக சொல்லப்போனால் பாகிஸ்தானை அடித்து ஓட விட்டாங்க. அந்தளவுக்கு தரமான வெற்றி இந்தியா பதிவு பண்ணிட்டாங்க. முதல்ல டாஸை வெற்றி பெற்ற பாகிஸ்தான் முதல்ல பவுலிங் பண்ணிக்கிறப்பா அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு போட்டி இந்தியா நடக்கிறாங்க. ஸோ ஸ்ரீலங்கா நடந்துச்சு. அந்த ஒரு கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கிரவுண்டு. இந்தியாவில் இருக்க மாதிரி 6 லைன் பார்த்தீங்கன்னா 60 மீட்டர் 70 மீட்டர் கிடையாதுங்க. அது 6 லைனே பார்த்தீங்கன்னா 80 மீட்டர் அடித்தா மட்டும் 6 வெளியே போகும். அப்படி இல்லைனா அவுட்டு ஈஸியாக ஆவாங்க. இந்த கிரவுண்டு பவுலருக்கு ரொம்பவே ஃபேவரான கிரவுண்டுங்க. அதனால் முதல்ல பவுலிங் பண்ணுறப்பா அப்படின்னு சொன்னாங்க. தொடக்கத்தில் இறங்கிய அபிஷேக் சர்மா மற்றும் நம்மளோட இஷான் கிஷன் 2 பேரும் இறங்கியிருந்தாங்க. என்னங்க சொல்கிறது, போன போட்டியில் அபிஷேக் சர்மா விளையாடலை. இந்த ஒரு போட்டியில் பங்கேற்றிருந்தாருங்க. சரி நல்லா விளையாடுவார்னு பார்த்தா முதல் ஓவரே இப்போ விக்கெட் ஆனாருங்க. சல்மான் போட்ட பந்து வீச்சில் ஆட்டம் இழந்தார். சரி ரைட்டுப்பா பவுலிங் போட்டாங்க, நல்லாவே பவுலிங் போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தாங்க மேட்ச் ஆரம்பிச்சு இஷான் கிஷன் மற்றும் திலக் வர்மா 2 பேரும் சேர்ந்து ஒரு தரமான பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இஷான் கிஷன் இருக்கு இல்லையா, வெறும் 40 பந்தில் 77 ரன் அடித்து மிரல் விட்டுறாரு. பாகிஸ்தானால் ஒன்றுமே பண்ண முடியல. எங்கே போட்டாலும் அடி 6 4ன்னு வச்சு விளையாண்டுட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் 9வது ஓவரில் நல்லா விளையாண்டுட்டு இருந்த இஷான் கிஷன் சைம் போட்ட பந்து வீச்சில் ஆட்டம் இழக்காரு. அதன் பிறகு வந்த சூரியகுமார் யாதவ் மற்றும் திலக் வர்மா 2 பேரும் ஜோடி சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை கொண்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. ஈஸியாக சிங்கிள் 4 அப்படின்ட்டு நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஆனால் அங்கே மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னென்னா திலக் வர்மா 25 ரனுக்கு ஆட்டம் இழக்கிறாரு. அதை தொடர்ந்து அடுத்த பாலை நம்மளோட ஹர்திக் பாண்டியாவும் ஆட்டம் இழக்கிறாரு. சைம் பார்த்தீங்கன்னா ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்தார். அந்த ஓவர் தான் மேட்ச் ஒட்டுமொத்தமாக மாறிடுச்சுங்க. இந்தியா 10 ஓவரில் 100 ரன் பண்ண அடித்தாங்க. அடுத்த 10 ஓவரில் இந்தியா 75 மட்டுமே அடிச்சிருந்தாங்க. கடைசியில் ரிங்கு சிங் மற்றும் நம்மளோட சிவம் துபே இந்த பேர் டீசெண்டாக முடிச்சு வச்சாங்க. இதன் காரணமாக இந்தியா 7 விக்கெட் இழப்புக்கு 20 ஓவர் முடிவில் 175ங்கிற ஒரு இமாலய இலக்கை செட் பண்ணாங்க. ஏன்னா 175 மிகப்பெரிய ஸ்கோரான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, அந்த கிரவுண்டில் அதாவது ஆவரேஜ் ஸ்கோரே பார்த்தீங்கன்னா 140, அதாவது 170 ரன் அடித்து சரித்திரமாக கிடையாதுங்க. அதனால் சேசிங்கை பொறுத்தவரையும் 176 அடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்ட்டு நம்மளை நினச்சிட்டு இருந்தோம். அதேமாரியே தான் பார்த்தா பாகிஸ்தானும் செம்மையாக தடுமாறினாங்க. தொடக்கத்தில் நிறைய விக்கெட் போயிடுச்சு. அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியல. எல்லாம் புல் பேக் பண்ணாலும் ஆனால் மேட்ச் இந்தியா அசால்ட்டாக வெற்றி பெற்றாச்சுங்க. ஸோ பாகிஸ்தான் தர்மடி வாங்கிட்டாங்க. இந்த ஒரு போட்டியை பொறுத்தவரையும் இந்தியா செம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் உஸ்மான் தாக்கி இருக்கார் இல்லையா, அவர் போட்ட பந்து வீச்சில் நம்ம ஆளுங்க அடி வெளுத்துட்டாங்க. குறிப்பாக சூர்யா வச்சு வெளுத்துட்டு இருந்தார். ஆனால் பாகிஸ்தானால் ஒன்றுமே பண்ண முடியல. கொஞ்சம் இடையில புல் பேக் பண்ணியிருந்தாங்க இந்தியா பேட்டிங் பிடிக்கும்போது. ஆனால் பேட்டிங் அதாவது பாகிஸ்தான் சரியாகவே ப்ளே பண்ணலங்க. இந்த போட்டி வெற்றியை குறித்து நம்ம சூர்யா பேசியிருக்காரு. கண்டிப்பாக வெற்றிக்கு முக்கிய காரணம் இஷான் கிஷன் தான். ஏன்னா பேட்டிங்கில் அவர் செம்மையாக ப்ளே பண்ணிட்டு இருந்தார். அதாவது 77 ரன் அடித்தது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இவ்வளோ பெரிய கிரவுண்டில் இவ்வளோ ரன் அடித்தது மிகப்பெரிய விஷயம். இவர் அடித்ததுனால தான் இவ்வளோ ஸ்கோர் வந்துச்சு. அதனால தான் இந்த போட்டியை ஈஸியாக நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம், டிஃபெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காருங்க. சரி நீங்கள் சொல்லுங்கள், இந்த வெற்றிக்கு யார் காரணம்? ஸோ இந்தியா மிகப்பெரிய வெற்றி பண்ணிட்டாங்க. பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத கதையில் போடுங்க.